ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேக் செய்கிறதுனாக்க நிறையா டிப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா தான் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். அது என்னென்ன டிப்ஸுன்னு நம்ம ஒன்றொன்னா இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிப் நம்பர் 1 வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு எல்லா பொருளும் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குதான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பொருள் இல்லாமல் போயிடும்ல, அதனால் செக் பண்ணிக்கிறது நல்லது. டிப் நம்பர் 2 வந்து நம்ம கேக் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்க ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லா பொருளையும் எடுத்து வெளியில் வைக்கணும். அது வந்து முட்டை, பால், தயிர், மைதா மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம்னா அது, எசன்ஸு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியில் வச்சிடணும் ரூம் டெம்பரேச்சரில். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா வரும். அப்படி ஜில்லாக வச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து மாவு வந்து கட்டியாயிரும், அப்புறம் கேக்கு ஹார்டாகி போயிடும். டிப் நம்பர் 3, நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் கரெக்டான அளவில், டீஸ்பூனாக இருந்தால் டீஸ்பூன், கப்பாக இருந்தால் கப்பு, அந்த மாதிரி கரெக்டாக அளந்து எடுத்து தனியாக வச்சுட்டோன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. டிப் நம்பர் 4 வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மாவு பொருள் எல்லாத்தையும் எடுத்து தனியாக நல்லா 3 தடவை சலித்து எடுத்துக்கிறணும். அப்படி 3 தடவை சலிக்கலைனாக்கா ஒரு தடவை சலிச்சுட்டு நல்லா அதை வந்து கலக்கிக்கணும். இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஒரே மாதிரி இருக்காது, கேக்கு நல்லா வராது. டிப் நம்பர் 5 வந்து நம்ம எவ்வளவு அளவு மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேன் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு போடுறதா இருந்தால் மைதா மாவு போட்டு அதை நல்லா சுற்றி இது பண்ணி எடுத்துக்கணும். மிச்சம் இருக்க மைதா மாவு கொட்டிடணும். அதே மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால பண்ணணும். ஏன்னா ஒழுங்காக நம்ம பண்ணலைன்னா கேக் வந்து சைட்லலாம் ஒட்டிட்டு நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணணும். டிப் நம்பர் 6, நம்மளுக்கு முக்கியமானது வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறது. அது வந்து எந்தெந்த கேக்குக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறாங்களோ அத்தனை டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அது வந்து அவனாக இருந்தாலும் சரி, இது குக்கராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணினா தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இல்லைனாக்கா வந்து களி மாதிரி போயிடும். டிப் நம்பர் 7 வந்து நம்ம எல்லார்ட்டையும் அவன் இருக்காது, அதனால் நம்ம குக்கர்லையும் செய்யலாம். அது குக்கரில் வந்து நேரடியாக எப்படி மாவு ஊற்றி செய்கிறதுனாக்க நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு அலுமினிய தட்டு வச்சிடணும். அந்த தட்டை வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கங்க. ரொம்ப ஓவராக தடவாதீங்க. ஓவராக தடவுனீங்கன்னாக்கா அப்புறம் கேக் வந்து முருகலாக வந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது, சாஃப்டாக இருக்காது. அதனால நம்மளுக்கு லேசாக எண்ணெய் தடவிட்டு அந்த குக்கரில் எண்ணெய் தடவுனதுலேயே அப்படி நேரடியாக அந்த மாவை வந்து நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ நிமிஷம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு எடுத்தோம்னாக்க நல்லா சாஃப்டாக வந்துடும் கேக்கு. அப்படி இல்லைனாக்கா நம்ம குக்கருக்குள்ளார ஸ்டாண்ட் வச்சு வைக்கிறதுனாக்க நம்ம வந்து உப்பு போட்டுறணும். உப்பு இல்லாட்டி மண் ஏதாவது ஒன்று போடணும். அப்படி எதுவுமே போடாமலும் கூட வைக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சாஸ்பேனில் வைக்கிறதுனால எப்படி குக்கரில் சொன்னேனோ அதே மாதிரி லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு வைக்கணும். நேரடியாக ஊற்றுறதுனா சாஸ்பேனில் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு ஊற்றணும். அப்படி இல்லைனாக்கா அதே மாதிரி நம்ம வந்து உப்பு போட்டும் சாஸ்பேனில் ஸ்டாண்ட் வச்சு வைக்கலாம். இல்லைனாக்கா மண் போட்டும் வைக்கலாம். நேரடியாக ஒன்றுமே போடாமல் அந்த வளையத்தை மட்டும் வச்சுட்டும் வைக்கலாம். நம்ம ஊரில் எல்லாம் தண்ணி பானைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சில்வர் வளையம், அதை வச்சா கூட நம்ம வைக்கலாம். டிப் நம்பர் 8 வந்து நம்ம என்ன பொருள் வேணுனாலும் கிளாஸ் பவுல் வாங்கினதுனாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கடையிலே கேட்கணும். இது வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாமா, அடுப்பில் ஹீட்டில் வைக்கலாமான்னு கேட்டுக்கோங்க. வைக்கலான்னு சொன்னாங்கன்னா அந்த கிளாஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா சில்வரு, இல்லை அலுமினியம், இல்லை செராமிக்கு, இந்த மாதிரி எந்த பொருள் வேணாலும் நம்ம வந்து அந்த கேக்கு மாவு ஊற்றி குக்கரில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 9 வந்து நம்ம என்ன இது வந்து மாவு கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, சில்வராக இருக்கட்டும், இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை கிளாஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பவுலாக இருந்தாலும் அந்த மாவு கலக்கிறதுக்கு, முட்டை பீட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் அது வந்து நல்லா நீட்டாக இருக்கணும். ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது, எண்ணெய் இருக்கக்கூடாது. நல்லா நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல கேக்கு பர்ஃபெக்டாக வரும். டிப் நம்பர் 10 வந்து நம்ம முட்டை யூஸ் பண்ணி பண்ணுற கேக்குனாக்க நம்ம வந்து முட்டை ஊற்றின உடனே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறணும், அப்போயே பீட் பண்ணுறப்பவே. ஏன்னா அப்போ தான் முட்டையோட வாசம் வந்து நம்மளுக்கு அந்த கேக்கில் வராது. அப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையெல்லாம் பீட் பண்ணிவிட்டு அந்த மாவெல்லாம் கலக்கினதுக்கப்புறம் கடைசியில் அந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றினா வந்து மாவு வந்து முட்டை வாசம் வரத்தான் செய்யும் கேக்கு செஞ்ச உடனே. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு முட்டை பீட் பண்ணையிலே ஊற்றிடணும். டிப் நம்பர் 11 வந்து நம்ம ஜீனியை வந்து எப்போவுமே நேரடியாக அப்படியே போடக்கூடாது கேக்குக்கு. ஏன்னா அது வந்து அப்படியே முழு ஜீனியாக போட்டோம்னா நம்ம வந்து அடித்து எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு
பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சுட்டு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைங்கிறப்ப எடுத்து அளந்துக்கலாம். அதுவும் நம்மளுக்கு தேவைப்படுற ஜீனியை நம்ம இது பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் அளந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டே அளந்து எடுத்துடாதீங்க. பவுட்ரு ஜீனி தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 12 வந்து நம்ம இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பொங்கி வரணும். முட்டை வந்து எந்த அளவுக்கு பொங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேக் வந்து சாஃப்டாக வரும். நம்ம வந்து அடிக்கிறது சோம்பேறித்தனம் விட்டுட்டோம்னாக்க கேக் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் கேக் செய்கிறது. டிப் நம்பர் 13 வந்து நம்ம இப்போ ப்ளம் கேக் பண்ணுறோம், இல்லை வேறு ஃப்ரூட்ஸ் கேக் பண்ணுறோம். இந்த பனானா கேக்லாம் அந்த வால்நட்லாம் சேர்ப்பாங்க. இதெல்லாம் அதை வந்து நம்ம சேர்க்கணுன்னாக்க அப்படியே சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டோம்னாக்கா அடியில் போய் எல்லா ஃப்ரூட்ஸும் தங்கிரும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக. அதனால நம்ம வந்து அப்படியே சேர்க்காமல் என்ன பண்ணணும்னா, மைதா மாவு இருக்குல்ல, மைதா மாவில் போட்டு கொஞ்சம் கலக்கிக்கிறணும். வெறும் ட்ரையாக இருக்கிற மைதா மாவில் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமாய் நம்ம சேர்த்தோம்னாக்கா அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரும், அடியில் தங்காது. டிப் நம்பர் 14 வந்து நம்ம எந்த கேக் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவனை வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக வைக்கணும். டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லாமல் ரொம்ப கூட வச்சிட்டிங்கனாக்க வெளியில் வந்து கருகி போயிடும், உள்ளர வந்து மாவாக இருக்கும். அதனால் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 15 வந்து நம்ம குக்கரில் வச்சாலும் சரி, அவனில் வச்சாலும் சரி, கேக்கு வந்து அந்த டைம் முடிஞ்சிருச்சுனாக்க நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு நம்ம நடுவில் குத்தணும். ஓரத்துல எல்லாம் குத்தாதீங்க, ஏன்னா ஓரத்தில் கொஞ்சம் வெந்திருக்கும், நடுவில் மாவாக இருக்கும். அதனால் நடுவில் ஃபுல்லாக குத்தி பாருங்கள். எந்த அளவுக்கு குச்சி உள்ளர போகுமோ அந்த அளவுக்கு குத்தி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்தோம்னாக்க அந்த குச்சியில் ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டி இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கணும். நான் ஃப்ரைடே கேக் வீடியோ போடுறோன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் வந்து கேக் வீடியோ ஃப்ரைடே போட முடியல. அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு கடையில் வாங்குகிற அதே மாதிரி கேக் கிடைக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு கேக் வந்து எல்லாருக்கும் ஒரு இதுவாக தான் வரும். எனக்கே ஃபஸ்ட்டு கேக் வந்து அந்தளவுக்கு நல்லா வரல. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேக் ஒழுங்காக வரலையேன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து அடுத்தடுத்த கேக் செய்ய தான் இன்னமும் நல்லா வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெண்ணிலா கேக் செஞ்சு காமிச்சேன் நான் உங்களுக்கு. நீங்கள் இந்த வெண்ணிலா கேக்லேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா எல்லா கேக்கும் நல்லா சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாருமே செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் வச்சுட்டு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.